சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரியும் பஞ்சமர் நில மீட்பு கோரிக்கையை வலியுறுத்தி சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சீமான் மாற்றா வர்றதும் அண்ணன் வைகோ மாற்றா வந்ததுக்கும் கேப்டன் விஜயகாந்த் மாற்றா வந்ததுக்கும் கமலஹாசன் மாற்றா வந்ததுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. சீமான் மட்டும்தான் இதுல தனித்தன்மையோட கன்ஷிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி நிற்கிறாரு. கன்ஷிராம் மாயாவதி, கன்ஷிராமோட கட்சி யூபியில் ஆட்சிக்கு வந்த மாதிரி, நிதிஷ்குமார் பீகார்ல ஆட்சிக்கு வந்த மாதிரி சீமான் தலைமையில தான் இன்னைக்கோ நாளைக்கோ சீமான் தலைமையில தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து ஒரு பிளவை ஏற்படுத்தினால் சுக்குநூறா ஆகிவிடுமா அதிமுக? நீங்க பன்னீர்செல்வம் பிளவுல 33-20 ஆயிட்டு, செங்கோட்டையன் பிளவுல 20 ரெட்டல எடப்பாடி கிட்டே இருந்தாலும் 12 தான் போகும். என்னோட ஆணித்தரமான கருத்து. நடிகர் பின்னாடி போற இளைஞர்கள் விசிகாவில் பயணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அடிச்சிருக்கிறாரு திருமா அவர்கள். விஜய் பின்ன யாரும் போகலீங்களங்க. நீங்க ஏன் விஜய கண்டு இவ்வளவுக்குள்ள பயப்படுறீங்க? அப்படி பயப்படுறதுக்கெல்லாம் விஜய்கிட்ட எதுவும் இல்லைங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரியும் பஞ்சமர் நில மீட்பு கோரிக்கையை வலியுறுத்தி அதை ஆதிக்குடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சீமான் மாற்றா வர்றதும் அண்ணன் வைகோ மாற்றா வந்ததுக்கும் கேப்டன் விஜயகாந்த் மாற்றா வந்ததுக்கும் கமலஹாசன் மாற்றா வந்ததுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எதை வச்சு சார் சொல்றீங்க? இவங்க யாருமே பஞ்சமர் நிலம்னு பறையர் சமூக நிலத்தை மீட்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்கு யாராவது வந்தாங்களா? பஞ்சமர் நிலம் மீட்புங்கிறது பறையர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டுமே அவங்க அதை ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி தலித் பாலிடிக்ஸா தான் அந்த சர்க்கிள்குள்ளே அந்த கோரிக்கை இருந்தது. கண்டிப்பா அதை தாண்டி அதுக்கு மேல பஞ்சமர் நிலம் மீட்புன்னு வரல. பஞ்சமர் நிலம் மீட்புன்னு சொல்லும் போது அந்த நிலத்தை வச்சிருக்கக்கூடியவங்களை எதிர்ப்ப சம்பாதிச்சு ஆகணும். அதை சம்பாதிக்க நான் தயார், பறையர் சமூக மக்களுக்காக நான் நிற்கிறேங்கிறத சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. தெளிவா அந்த இடத்துக்குள்ள தன்னோட எண்ணத்தால் செயலால் தெளிவா நிற்கிறாரு சீமான். அது மட்டுமல்ல, அதே கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளருக்காகவும் நிற்கிறங்கிறத அவர் தெளிவா சொன்னாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுலயும் அந்த எந்தெந்த சமூகங்கள் பேரை சொல்லி தெளிவா நிற்கிறாரு. இந்த மாதிரி போட்டு வர அரசியல வைகோ எடுக்கல, விஜயகாந்த் எடுக்கல, கமலஹாசன் எடுக்கல, யாருமே எடுக்கல. வர்றதுக்கு முன்னாடியே எடப்பாடியை நம்பி கட்சி ஆரம்பிச்ச மாதிரி அதிமுக கூட்டணிக்காக ஆளா பறக்கக்கூடிய நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட காத்து நிற்கக்கூடிய விஜயும் எடுக்க மாட்டாரு, எடுத்துக்கிட முடியாது. ஸோ சீமான் மட்டும்தான் இதுல தனித்தன்மையோட கன்ஷிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி நிற்கிறாரு. கன்ஷிராம் மாயாவதி, கன்ஷிராமோட கட்சி யூபியில் ஆட்சிக்கு வந்த மாதிரி, நிதிஷ்குமார் பீகார்ல ஆட்சிக்கு வந்த மாதிரி சீமான் தலைமையில தான் இன்னைக்கோ நாளைக்கோ சீமான் தலைமையில தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். சீமான் இல்லாம ஸ்டாலினை முறியடிக்க முடியாதுங்கிற கருத்து மக்கள் மத்தியிலையும் அந்த நலிந்த பிரிவு மக்கள் மத்தியின் ஆதரவு வளையத்திலையும் சீமானு கிடைச்சிட்டு இருக்குது. இது தமிழக அரசியல்ல பிரிஞ்சுன்னு இந்த சுமன் ஸ்ரீராமன் சொல்லார். பிரிஞ்சுன்னு, பிரிஞ்சிங்கிறது சாப்பாடு இல்லையா? பிரிஞ்சி சுமன் ஸ்ரீராமன்ஜி சகோதரர் தான், வெர்சடைல் ஜீனியஸ் தான். அவரெல்லாம் சொன்னாதானே நம்ம கருத்தோட நியாயம்ங்கிறதும், அவங்க தோத்து நம்ம கிட்ட கருத்தியல்ல தோத்து போனதும் மக்களுக்கு தெரியும். சீமான் இல்லைன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாங்க நிலைமையிலையும் சீமான் எனக்கு என்னோட எண்ணங்கள் பாசிட்டிவா செயல்படுறதான் முக்கியம்னு அவர் திமுக வேண்டாம், அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னும் இந்த இஷ்யூலையும் சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூலையும் சரி, எல்லா இஷ்யூலையும் திமுக அண்ணா திமுக அடிச்சு தனித்தன்மையோட ஏறி போயிட்டு இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்தது. அந்த பூஸ்ட் இன்னைக்கு பஞ்சமர் நில மீட்பில் மேலும் பெரிய அளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது. கண்டிப்பா சீமான் 15-20% வாக்கு பலமுள்ள ஒரு தலைவராட்டு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில தமிழ் மண்ணில் திகழ்வதற்கான சாத்திய கூறுகள் எல்லாம் தெளிவா இருக்குது. இது உண்மை. நான் 8% சொன்னேன், யாரெல்லாம் 4-2 சொன்னாங்க, நான் சொன்ன 8 தான் வந்தேன். இப்போ நான் சொல்றேன் 15% மேல சீமான் வாக்கெடுக்கிறதுக்குள்ள சாத்திய கூறுகள் இஷ்யூ பேஸ்டா அவருக்கு எடப்பாடியின் தவறால எப்படி கன்ஷிராம் வெகுஜன மக்களை ஒருங்கிணைத்தாரோ அதே மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ல போறாரா சீமான்? கண்டிப்பா அதே மாதிரி உள்ள மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளர், வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஓட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மங்களம் பரதவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் இந்த யோகீஸ்வரர் இதுவும் எடப்பாடி ஜெயலலிதா இருந்து எடப்பாடி கோட்டை விட்ட இதுகளா? எடப்பாடியும் சிவி சண்முகம் கோட்டை விட்டதுதான் இந்த சபல்டன் காஸ்ட். ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி
அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுக்கு எடப்பாடி போனதுனால தான் அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த ஆதரவு இதெல்லாம் சீமான் எடுத்துக்கிட்டு ஹெவியா போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க பிசிலையா, முத்தரையர், செங்குந்தர், விஸ்வகர்மா, தஞ்சாவூர் கள்ளர் இவங்களுக்கெல்லாம் நியாயத்தை வழங்கலன்னு வேற சீமான் அடுத்தால கேட்க இருக்கிறாருன்னு சொல்லும் போது, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாட்ட இருந்த ஓட்டுல பாதிக்கும் கீழே 3/1 தான் எடப்பாடி கிட்ட தங்கம். மீதி பெருமளவு ஜெயலலிதாட்ட இருந்த வாக்குல தன்னோட லீடர்ஷிப்பால இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் 2 லீவ்ஸுக்காக சீமான் நிற்கிறது மூலமா அந்த சமூக மக்கள் வாக்களை தட்டி தூக்கிடுவாருன்னு விவரம் தெரிஞ்ச, களம் தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களுக்கு இது தெரியுது. நீங்கள் குறிப்பிட்டது போல அதிகாரம் பெற முடியாத சமூகங்களை குறிவைத்து ஒரு காய் நத்துகிறார் சீமான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். எல்லாமே தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்னு எங்க ஐயா வைகுண்டர் வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா அதுல தானே நிற்கிறாரு. சாதி ஒரு நிரப்பாய் நாடாள வருவேன், எல்லாருமே ஒன்னா பண்ணுவேன்னு ஆசீர்வாதம் வழங்கினவர் தானே ஐயா வைகுண்டர். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில எல்லா ஜாதியும் ஒரு நிரப்பாட்டு நான் மேல வருவேன்னு தானே சீமான் சொல்றாரு. ஐயா வைகுண்டர் சொல்லிட்டாரே தாள கிடப்பாதை தற்காப்பதை தர்மம்ங்கிற அந்த இதுல உணர்வுபூர்வமா ரத்தத்திலே ஊர்ன ஒருத்தனாலதான் செய்ய முடியும். எடப்பாடி மாதிரி அபகரிக்கும் எண்ணம் கொண்ட ஒருத்தராலாம் அது முடியவே முடியாது. ஆதிக்க ஜாதி எண்ணமும் அபகரிக்கும் நோக்கம் கொண்ட எடப்பாடியாலாம் அது முடியவே முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து ஒரு பிளவை ஏற்படுத்தினால் சுக்குநூறா ஆகிவிடுமா அதிமுக? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க பன்னீர்செல்வம் பிளவுல 33-20 ஆயிட்டு, செங்கோட்டையன் பிளவுல 20 ரெட்டல எடப்பாடி கிட்டே இருந்தாலும் 12 தான் போகும். என்னோட ஆணித்தரமான கருத்து. 12% செங்கோட்டையன் போகுமா, இபிஎஸ் போகும்? அது எப்படி வருது, என்ன வருது? எடப்பாடியே குட் சென்ஸ் ப்ரிவேல்ட் அப்பான் எடப்பாடி, நம்மளால என்னமோ முடியாது, செங்கோட்டையனை ஏத்துக்குவோம், நல்ல முடிவு எடுப்போம், அவரே எடுப்பாரா, எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படும் டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஊழல் நடந்திருப்பதாக இடி ஒரு சார்ஜ் வச்சாங்க. அது பிரஸ் ரிலீஸாகவும் கொடுத்திருந்தாங்க, ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாஜக ஒரு பெரிய அளவில் போராட்டமாக முன்னெடுக்க இருந்துச்சு இன்றைக்கு. ஆனால் நிறைய பாஜக தலைவர்கள் அவங்கவுங்க வீட்டிலே சிறை வைக்கப்பட்டாங்க. வெளியே போராட்டத்தை அனுமதிக்கப்படாமல் காவல்துறையின் சார்பில் ஒரு கெடுபிடி காட்டப்பட்டிருக்கு. இது பாஜகவுடைய போராட்டத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக திமுக தீவிரமாக இருக்கு. பாஜக போராட்டத்தை மட்டுமில்ல, இது அண்ணா பல்கலைக்கழக போராட்டம் சரி, எல்லா போராட்டத்தையும் திமுக இப்படித்தான் அணுகிறாங்க. காரணம், அவங்களுக்கு போராட்டங்களை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை, அல்லது போராட்டத்தை அடக்குமுறை மூலமா முளையிலே கிள்ளி எறிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அரசுக்கு எதிராக வரக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் போராட்டத்தை அவங்க வேகமாக தடுக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையும் இதை தான் பண்ணாங்க. இந்த அண்ணாமலை தலைமையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தையும் திமுக அரசு இதை தான் பண்ணுது. ஆனால் இதை பண்ணுவதன் மூலமாக இந்த அரசியல் என்டிஏ வர்சஸ் டிஎம்கேங்கிற ஒரு உருவத்தை பெறுது. நடிகர் பின்னாடி போற இளைஞர்கள் விசிகாவில் பயணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அடிச்சிருக்கிறாரு திருமா அவர்கள். இது டைரக்டா விஜய் தான் சால்றாருன்னு எடுத்துக்கலாமா? விஜய் பின்ன யாரும் போகலீங்களங்க. நீங்க ஏன் விஜயை கண்டு இவ்வளவுக்குள்ள பயப்படுறீங்க? அப்படி பயப்படுறதுக்கெல்லாம் விஜய்கிட்ட எதுவும் இல்லைங்க. நடிகருக்கு பின்னெல்லாம் மக்கள் போகல, லீடர்ஸ் பின்னாடிதான் போனாங்க. நடிகரும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா போவாங்க. விஜய் எந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் காட்டலையே. வரும்போதே அரசியல் வியாபாரத்துக்கு வர்றேன்னு தெளிவாக காட்டுறவர் கண்டு திருமாவளவன் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. சீமானும் சரி, திமுகவினரும் சரி, இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு அரசியல் வியாபாரிங்கிறது தெளிவாக தெரியுது. சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு, பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுறாரு. அதை பேசலன்னா தன்னை நம்பி கட்சி ஆரம்பிக்கல. எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போவதுக்கு ஒரு அரசியல் வியாபாரியா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய்ங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. திமுக எதிர்ப்பை மட்டும் சொல்லும் போது கூட ஏற்கனவே ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு வச்ச எடப்பாடி கிட்ட பல சில 100 கோடிகளுக்கு விலை போறதுக்கு திட்டம் போடுறாரு, நமக்கு தெளிவா தெரியுது. ஒண்ணு. அடுத்தால சிவாஜி ஜானகி ஆதரிச்ச போது எந்த ஓட்டுமே ஜானகிக்கு சிவாஜியால டிரான்ஸ்பர் பண்ண முடியல. விஜய் கையில வராத ஓட்டை யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு? விஜய் ஒரு நல்ல நடிகர், சூப்பர் டான்சர், சூப்பர் ஃபைட்டர். இல்ல 80 சீட்டுக்கு மூவ் பண்றாரு ஏடிஎம்கே கிட்ட அப்படிங்கறத ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. 12 சீட்டுக்கு மேல அவர் கொடுக்க முடியாதுன்னு வடமண்டலத்தில் உள்ள ஒரு முக்கிய தலைவர், அவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் விமர்சனம் சொன்னதாட்டு எனக்கு தகவல் தெரியுது. ஜெயக்குமார் 8 சீட்டுக்கு மேல தகுதி இல்லாதவர்னு சொன்னதாட்டு எனக்கு தகவல் தெரியுது. நீங்க 12 சீட்டுக்கு மேல கொடுத்தாலே எடப்பாடி தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. நான் தோத்துட்டேன், பலம் நிரூபிக்காதவருக்கு போல்சின்னி நம்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் பரிதாபமாட்ட ஆயிட்டேன், ஏன் நிலைமை இப்படி ஆயிட்டுன்னு அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிட்டு. பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து தான் ஜானகி படையடி வாங்கினாங்க. விஜயராமனுக்கு 20 சீட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கே தங்கமணிக்கு 20 சீட்டுன்னு அடையாள அரசியலுக்கு ஒரு 20 சீட்டோட பலம் நிரூபிக்காதவர்களை நிறுத்தி கண்ட்ரோல் பண்ண ஜெயலலிதா சக்சஸ் ஆனாங்க. சீமானே
விஜய்க்கு வந்து 30 சீட்டுக்கு மேலே கொடுக்குறதா வைக்கலையே. இப்போ மீண்டும் சீமான்ட்ட காவடி எடுக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவும் இவர் யாரு பிரசாந்த் கிஷோரும். சீமான் வந்து இவங்க வண்டவாளத்தை தெரிஞ்சவர். இன்னைக்கு பேசுவாங்க, முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. இங்க நேரில் வந்து உங்களுக்கு சபார்டினேட்டா வரோம்னே, நீங்க தானே சீஃப் மினிஸ்டர்னு நேரில் வந்து பவ்யமா பேசுவாங்க. வெளியே டிக் அடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்னு ஃப்ராடுத்தனமா வெளியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்படியே மோசடி பிரச்சாரத்தை பண்றதுதான் இவங்க வழக்கம். இந்த மோசடிக்கு கிங் பின்னே விஜய் தான். அதே மாதிரி பிரேமலதா அம்மையார், கேப்டன் விஜயகாந்த் அவங்க இல்லத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. நல்ல வேளை தேமுதிக எங்களை ஆதரிக்குங்கிறத பேசல, பிரச்சாரம் பண்ணல. குமுத ரிப்போர்ட்டர்லயோ ஜூனியர் உடன்லயோ அப்படி ஒரு கப்சா நியூஸ்களை அள்ளி விடல. விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள யாரை பார்த்தாலும் நீங்க சீட்டு தாங்கன்னு கேட்பாங்க. வெளியே வந்து நாங்க தான் சீட்டு கொடுக்க போறோம், நாங்க அப்படியாங்க இப்படியாக்குன்னு சுனில் ஜான ஆரோக்கியசாமிக்கு அந்த பிரச்சாரம் ஓடும். அதனால இப்போ காவடி எடுத்துட்டு இருக்கிறாங்க. சீமான் வந்து இவங்களுடைய இந்த தன்மையும் புரிஞ்ச ஒரு சீமான், தேமுதிகவும் இவங்களை புரிஞ்சவங்க தான். அதனாலதான் நாங்க பலம் நிரூபிச்சவங்கிறத விஜய பிரபாகரன் சொன்னாப்புல. ஸோ பலம் நிரூபிக்காத இவரை ஜானகி மாதிரி எடப்பாடி மதிச்சாருன்னா அவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம், அவருக்கு வேற போக்கிடமல்னு அர்த்தம். என்னை பொறுத்தவரை நான் உறுதியா சொல்றேன், அவர் ராமதாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ராமதாஸை வச்சு எதிர்கட்சி தலைவரா வரதான் பார்ப்பாரு. ராமதாஸை வச்சு எடப்பாடியில் ஜெயிக்க தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இதை குறிச்சு வச்சிடுங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் வந்து தன்னுடைய கூட்டணிக்குள் வந்து அழைத்துக் கொள்ள மாட்டார். அவர் கொடுக்குற சீட்டுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கும் வெள்ளாளர் கம்யூனிட்டி, கிறிஸ்தவர், ரசிகர் பலம், பிரச்சார பலம் 3 சீட்டு கொடுப்பாரு. ஓ, இதுலயே நீங்க இப்படிலாம் கேட்டகரி பிரிச்சு அவ்வளவுதான். வேற அரசியல் வியாபாரி லாபம் இல்லாம எப்படி கொடுப்பான்? பீட்டர் அல்போன்ஸ் விஜய் பெரிய சக்தின்னு சொன்னா அதுக்கு எடப்பாடி ஏமாறுவாரா? பீட்டர் அல்போன்ஸ் தான் சொல்லிட்டு தெரியணும் விஜய் பெரிய சக்தின்னு. பல நிரூபிக்காத விஜய பீட்டர் அல்போன்ஸ் தான் பேசிட்டு தெரியணும். எடப்பாடி ஏமாதிக்க போறாரு. சாணக்கிய ஆண்டு விழாவில் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து சீமான் புகழ என்ன காரணம்? இங்க ஐயா மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்க முடியும். தெளிவு. எடப்பாடி பலகீனம் அடையிட்டுன்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பலகீனத்துலதான் சீமான் 8% வந்திருக்கிறாரு. இது ஒரு புதுவிதமான அரசியல் அம்பு. இதுதான் கண்டிப்பா 100% நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிக்காததே பலகீனம் அடைஞ்சாச்சு. சீமான் கிட்ட கூடுதலா ஒரு 4% எடப்பாடி பலகீனம் அடைஞ்சாச்சு. ஈரோடு விக்கிரவாண்டியில் நிற்காதல நான்வன்னியர்கள் மத்தியில சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறிட்டு எடப்பாடி ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர், போல்டான தலைவர் இல்ல, துணிவான தலைவர் இல்லைன்னு நான்வன்னியர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஈரோடு கிழக்குல நிற்காததுல கொங்கு வேளாளர்களே, நான் கொங்கு வேளாளர் மட்டும் இல்ல, கொங்கு வேளாளர்களே ஈரோடு கிழக்கிலே நிற்காம அவமானப்படுத்திட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் அதுலயும் ஏறிட்டாரு. சோ கமலஹாசனின் தினகரனையும் சீமான் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் பலகீனப்படுத்தி 2021 யாருன மாதிரி எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் பலகீனப்படுத்தியாச்சு. களத்துல இருந்து வந்தவன், மக்கள் உணர்வை தெரிஞ்சவன், சமூகங்களின் உணர்வை தெரிஞ்சவன், எப்படி களத்துல ஓட்டிங் பேட்டர்ன் மாறுது, எப்படி மக்கள் முடிவெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச ரவீந்திரன் துரைசாமி அன்னைக்கு கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்துவார்னு சொல்லி ஜெயித்தேன். அதே மாதிரி அதே புள்ளியில எடப்பாடி பழனிசாமி சீமான்ட்ட பலகீனம் அடைஞ்சாச்சு. சீமான் ஒரு பெரிய தலைவரா மக்கள் பாக்குறாங்க. அந்த இதை சீமான் உணர்ந்ததுனால செங்கோட்டையன் எடப்பாடி பலகீனப்படுத்துறது மீண்டும் தானே பலப்படுத்தும். ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது நிஜமாகுங்கிற நம்பிக்கையில சீமான் அந்த விழாவில் பேசுறாரு. இதுதான் உண்மை. பாண்டேக்கு கூட இது தெரியுமான்னு டவுட்டா இருக்குது. சுமன் ஸ்ரீராமனுக்கு இது மண்டையில யாராது, சவுக்கு சங்கருக்கு யாராது, ஷியாமண்ணனுக்கு யாரும் ஆனா ஒத்துக்க மாட்டாரு. எல்லா நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். என் மனசுல இருக்கதை அப்படியே உங்களை பற்றி சொன்னேன், நீங்க ரியலைஸ் பண்ணிடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையா இருக்கட்டும், பஞ்சமநில மீட்பு விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே திமுக அரசுக்கு ஒரு பெரும் தலைவரை ஏற்படுத்தியிருக்கா? சீமான் முன்னெடுக்கிற இந்த அரசியல் கண்டிப்பா திமுக அரசுக்கு ஒரு பெரிய தலைவரை ஏற்படுத்தி இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. ராமதாஸ் சொன்னா அதை வேற விதமா டீல் பண்ணலாம், சீமான் சொல்லும் போது அதை வேற விதமா டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அது அவங்களுக்கு சிரமம் தான். கில்லிங் இன் சைலன்ஸ் தான் ஸ்டாலினுக்கு சீமானுக்கு எதிராக இதுதான் சரியான வியூகமா இருக்கும் நானும் கருதுறேன். என்ன பண்றாரு, அதுக்கு ரிஜைண்டர் கொடுத்து அது சம்பந்தமா அறிக்கைகள் எதுவும் கொடுக்கறாருன்னு பார்க்கணும். கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.